மனா வததா லக்ஷ்மணேத்யுச்சைஸ்தவாபி ஜனிதம் பயம். எல்லா பிரகாரத்தினாலும் கொடிய அரக்கர்கள் மாயையாலே என்ன பண்ணுவார்கள், லக்ஷ்மணா என்று உரத்த குரலில் கூவி அவனாலே உனக்கு மனக்கவலை உண்டாக்கப்பட்டது. இந்த இடத்துல அரக்கன்னு மாரீச்சனை சொல்கிறார். இந்த மாரீச்சன் என்ன பண்ணா, லக்ஷ்மணா அப்படின்னு கத்திண்டு தானே உயிரை விட்டான். ஒருவேளை அதனால அதை கேட்டு நீங்க வந்தியா? அவன் லக்ஷ்மணா என்று கத்தியதாலே உனக்கு மனக்கவலை உண்டாகி நீ இங்கு வந்தியா? ஸ்ருதஸ்து சங்கே வைதேஹ்யா சஸ்வர சதிருஷோ மம திரஸ்தயா பிரேஷிதஸ்துவம் ச திரஷ்டும் மாம் சீக்கிரமாகதா. இல்ல வைதேகி சீதை இந்த குரலை கேட்டு பயந்து போய் உன்னை இங்க என்னை பார்ப்பதற்காக அனுப்பினாளா? அதனாலே நீ சீதையாலே அனுப்பப்பட்டு அவசரமாக இங்க வந்தியா? எதற்காக நீ வந்த இங்க? சர்வதா து கிருதம் கஷ்டம் சீதாமுத்ஸ்ருஜதாவனாம் வனே பிரதிகர்த்தும் ரிஷம்சானாம் ரக்ஷசாம் தத்தமந்தரம். லக்ஷ்மணா நீ எதுனால வேணா வந்துடு, நீயா வா, சீதை அனுப்பி வா, நீ பண்ணது தப்பு. காட்டிலே சீதையை தனிமையில் விட்டுவிட்ட வந்த உன்னாலே இப்பொழுது நீ செய்யப்பட்ட காரியம் இருக்கிறதே, அதாவது சீதையை தனிமையாக விட்டுவிட்டு வந்தது, அது எப்படிப்பட்ட காரியம்னா அரக்கர்கள் தீங்கு செய்வதற்கு நாமே ஒரு இடம் கொடுப்பது போன்ற ஒரு காரியம். நீங்க சீதையை எடுத்துக்கோங்கன்னு நம்மளே இடம் கொடுத்துட்டு வந்தது போல ஒரு காரியம் நீ செய்திருக்கிறாய். இது முற்றிலும் தவறுங்கிறார் ராமர். துக்கிதாகரகாதேன ராட்சசாஃப் பிஷிதாசனாஹ தை சீதா நிகதா கோரைர் பவிஷ்யதி ந சம்சயஹா. அரக்கர்கள்லாம் கரண் இறந்ததினாலே மிகவும் மனம் வாடி இருக்கிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக சீதையை கொன்று இருப்பார்கள் இத்தனை நேரத்துக்கு. அஹோஸ்மின் யசனே மக்னஹ சர்வதா சத்ருசூதன கிம் த்விதானீம் கரிஷ்யாமி சங்கே பிராப்தவ்யம் ஈத்ரிஷம். ஐயோ என்ன கஷ்டம் இது, எந்த வகையிலும் இந்த கஷ்டத்தில் மூழ்கி கிடக்கிறவனாக நான் ஆயிட்டேன். அப்ப இவ்வளவு ஒரு கஷ்டம் எனக்கு வந்துருது, இந்த கஷ்டத்துல நான் மூழ்கி போயிட்டேன், இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, இப்படி ஒரு துன்பம் எனக்கு விதிவசத்தால வந்துதா, ஏன் இப்படி வந்ததுன்னு தெரியலையேன்னு ராமர் தழுதழுத்த குரல்ல பேசிக்கொண்டே இருக்கிறார். இது சீதாம் வராரோஹாம் சிந்தையன்னேவ ராகவஹாம் ஆஜகாம ஜனஸ்தானம் துவரையா சக லக்ஷ்மணஹா. இப்படின்னு சீதைய நினைத்து கொண்டே ஜனஸ்தானத்திற்கு லக்ஷ்மணனோடு கூட வந்தார் ராமர். விகர்கமானோனுஜம் ஆர்த்த ரூபம் க்ஷுதா ஸ்ரமாச்சைவ பிபாசயாச்ச வினிஷ்வசன் சுஷ்கமுகோ விவர்ணஹ பிரதிஸ்ரயம் பிராப்ய சமீக்ஷ்ய சூன்யம் ஸ்வமாஸ்ரமம் சம்பிரவிகாஹ்ய வீரோ விஹார தேசானுனுஸ்ருத்ய காம்ஸ்சித் ஏததித்யேவ நிவாச பூமௌ பிரகிருஷ்ட ரோமா வியதிதோ பபூவ. வீரராகும் அந்த ராமர் என்ன பண்ணாருன்னா, ஆர்த்த ரூபம் அனுஜம் விகர்ஹமானஹா, ரொம்ப வாடி இருக்கிறான். ஏற்கனவே லக்ஷ்மணன் சீதை கொடிய சொல்லி அவன் முகம்லாம் வாடி இருக்கிறது. அதற்கு மேல ராமரும் அவனை திட்டுறார், நீ பண்ணது தப்பு தப்புன்னு. சீதை அங்க நீ இங்க இருக்கிறது தப்புங்கிறா, ராமர் அங்க போனா நீ வந்தது தப்புங்கிறார். அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம முகம்லாம் வாடி இருக்கான். அப்ப அதிக துன்பமுத்த தன்னுடைய தம்பியை கடிந்து பேசக்கூடியவரான அந்த ராமர் க்ஷுதா பசி, ஸ்ரமாத் மனவேதனை, பிபாசையா தாகம், மூன்று பாதிக்கிறது. வயத்துல பசி, தாகம், மனசுல வேற வேதனை, இது மூன்று நாளும் பெருமூச்சு விட்டு கொண்டு ஆசிரம வாயிலை அடைந்தார். அந்த ஆசிரம வாயில் சூன்யமா இருந்தது, யாருமே இல்லை. என்னது ஆசிரமத்துல யாருமே இல்லைன்னு உடனே ராமபிரானுக்கு என்ன ஆயிடுத்து, சுஷ்க முகா, முகம்லாம் வாடி போயிடுத்து, அப்படியே காஞ்சி போயிடுத்து முகம் வாடி போயிடுத்து. விவர்ணகா, உடம்புல இருக்கிற வர்ணம்லாம் மாறி ஒளி குன்றி போயிடுத்து உடம்பு. ஸ்வம் ஆசிரமம் சம்பிரவிகாஹ்ய, ஆசிரமத்துக்குள்ள போய்
எங்கும் நுழைந்து ஒரு புல் பூண்டு விடாம தேடுறார் ஆசிரமத்துல. சீதை இருக்காளா இருக்காளான்னு நன்னா தேடுறார். அதற்கு மேல நிவாச பூமௌ, அவர்கள் தங்கக்கூடிய இரவுகளில் காழங்களிக்கும் இடத்தில் கூட தேடினர். ஏ தத்து தத்து ஏவ, இது அதுதான் என்று மயிர்கூச்செறிந்து துன்பத்தில் மூழ்கியவரானுக ஆனார். அது என்ன இது அதுதான்னா, இவ்வளவு நேரம் புலம்பிண்டே வந்தாரே, அபசகுணங்கள் இருந்தது, சீதையை அவர்கள் தூக்கிட்டு போயிருப்பா, லக்ஷ்மணன் வேற வந்துட்டான், இது கண்டிப்பா நடந்துருமா, சீதையை நாம் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா, கண்டிப்பாக அரக்கர்கள் சீதையை உண்டு இருப்பார்கள், இப்படின்லாம் புலம்பின்னு வந்தவர். இது அதுதான், அதே மாதிரி நாம் எப்படி நினைத்தோமோ அப்படியே இங்கு ஆகியிருக்கிறதுன்னு நினைச்ச உடனே சீதை இல்லை என்கிற அந்த ஒரு நினைப்பாலே மயிர்கூச்செறிந்து உடம்பெல்லாம் துன்பத்தில் மூழ்கியவராக ராமபிரான் ஆனார். ஆக இதோடு 58ஆம் சர்க்கம் முடிகிறது. மேலே 59ஆம் சர்க்கம். அதாஸ்ரமாதுபாவிருத்தம் அந்தராரகுணந்தனஹ பரிபப்ரச்ச சௌமித்ரிம் ராமோ துக்கார்திதம் புனஹ. ஆக ரகுகுல திலகராகி அந்த ராமர் ஆசிரமத்துல பக்கத்துல பார்த்து மனவேதனை பட்டு கொண்டிருப்பனுமான அந்த லக்ஷ்மணனை பார்க்கிறார். பார்த்து பின்வருமாறு கேட்கிறாருங்கிறார். என்ன கேட்கிறார்னு பார்ப்போம். தமுவாச்ச கிமர்த்தம் துவம் ஆகதோபாஸ்ய மைதிலீம் யதா சா தவ விஸ்வாசாத் வனே விரகிதாமயான். எதனால நீ சீதையை விட்டு விட்டு வந்தாய்? உன்னை நம்பிதானே லக்ஷ்மணா நான் விட்டேன். நீ இப்படி சீதையை விட்டுட்டு வந்துட்டியே. உன்மேல் உள்ள விசுவாசத்தினாலே, நம்பிக்கையினாலே அவள் உன்னிடத்திலே விடப்பட்டாள். அப்படி இருக்கக்கூடிய அவளை தனியே விட்டு விட்டு நீ ஏன் வந்தாய் அப்படின்னு கேட்டார். திருஷ்ட்வைவாப்யாகதம் துவாம் மே மைதிலீம் தியஜ்ய லக்ஷ்மண சங்கமானம் மகத் பாபம் யத் சத்யம் யதிதம் மனஹா. லக்ஷ்மணா, சீதையை விட்டுட்டு நீ வந்துட்ட. உன்னை பார்த்ததுமே எனது மனம் எப்படி ஆயிடுச்சுன்னா பெரும் கஷ்டத்தை நினைத்து கலங்கித்து. இது உண்மை. உன்னை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏதோ பெரிய கஷ்டம் வரப்போகிறதுன்னு. ஸ்புரதே நயனம் சவ்யம் பாகுஷ்ச ஹிருதயம் சமே திருஷ்டுவா லக்ஷ்மண தூரே துவாம் சீதா விரஹிதம் பதி. லக்ஷ்மணா, வழியில உன்னை பார்த்தேன். உன்னை தள்ளி தூரத்துல பார்த்த உடனேவே என்ன ஆயிடுச்சுன்னா எனது இடது கண் துடித்தது, மனமும் கையும் அப்படியே துடித்தன. என் கை துடிக்கிறது, இடது கண் துடிக்கிறது, மனசு துடிக்கிறது. ஏவமுக்தஸ்து சௌமித்ரிர் லக்ஷ்மண சுப லக்ஷ்மணஹா பூயோ துக்க சமாவிஷ்டோ துக்கிதம் ராமம் அப்ரவீத். ஆக இப்படி ராமர் லக்ஷ்மணனிடம் சொன்ன உடனே பூயோ துக்க சமாவிஷ்டா, மறுபடி துக்கத்தினாலே மூடப்பட்டான் லக்ஷ்மணன். எவ்வளவு தடவை லக்ஷ்மணன் துக்கத்தினாலே மூடப்படுவான்? சீதை பேசினாள், ராமன் பேசினான், மறுபடி ராமன் இப்படியே நீ தவறு செய்தாய், ஏன் விட்டுட்டான்னு ஒரு 10 தடவை கேட்டிருப்பாரு. இது வரைக்கும் 10-15 தடவை கேட்டார் ராமர். அதை நினைச்சு லக்ஷ்மணனுக்கு மனம் வாடி அவன் பின்வருமாறு ராமரிடத்திலே நடந்த சரித்திரத்தை சொல்கிறான். நஸ்வயம் காமகாரேன தாம் த்யக்த்வாஹமிஹாகதஹ பிரச்சோதிதஸ்தையோக்ரைஸ்த்வத்சகாசமிஹாகதஹ. ராமா, நானே வரவில்லை. நான் அவளை விட்டு எனக்கு காமகாரேன, எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை பார்க்க வரணும்னு நான் வரல. இப்ப என் மனம் போன போக்கிலே அவளை விட்டு நான் வரவில்லை. அப்ப என்னாச்சுன்னா தயா ஏவ உக்ரைஹி பிரச்சோதிதா, அவளாலே நான் இங்கு வரவழைக்கப்பட்டேன், துரத்தப்பட்டேன். எப்படி துரத்தப்பட்டேன்னா உக்ரமான வார்த்தைகளாலே, ரொம்ப கட்டோரமான வார்த்தைகளாலே நான் இங்கு துரத்தப்பட்டு உன்னுடைய இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஆர்யேனைவ பரிக்ருஷ்டம் ஹாசீதே லக்ஷ்மணே நித்திச்ச பரித்ராஹீதி யத்வாக்யம் மைதில்யாஸ்தச்ருதிம் கதம். ராமா, உன்னாலே சொல்லப்பட்டது என்னது? ஹா சீதே, ஹா லக்ஷ்மண, பரித்ராஹி, என்னை காப்பாத்துங்கள்னு நீ தான் கத்தின. அப்படின்னு உன் குரலிலே கத்தப்பட்ட அந்த சத்தமானது சீதையினுடைய காதுகளை முதலிலே வந்து அடைந்தது. சா தமார்த்தஸ்வரம் ஸ்ருத்வா தவ ஸ்நேஹேன மைதிலி
கச்ச கச்சேதி மாமாக ருததி பயவிஹ்வலா. உடனே அந்த ஆர்த்த ஸ்வரத்தை கேட்ட அந்த வைதேகி உன்மீது இருந்த அந்த பாசத்தினாலே என்னை பார்த்து போ போ போ, கச்ச கச்ச, செல்வாய் செல்வாய், போவாய், ராமனை பார்ப்பாய்ன்னு துரத்தி கொண்டே இருந்தால், அழுது கொண்டே பயத்தினாலே. பிரச்சோத்யமானேன மயா கச்சேதி பகுஷஸ்ததயா பிரத்யுக்தா மைதிலி வாக்கியம் இதம் त्वत् பிரத்யயான்விதம். அவள் பலமுறை சொல்லிட்டா, நீர் போம், நீர் அங்க போய் ராமனை பார்க்க வேண்டும், நீர் போய் ராமனை பார்க்க வேண்டும்னு ஆணையிட்டாள் சீதை. அப்படி இருந்தும் கூட சீதா பிராட்டியாருக்கு நான் அழகான சில வார்த்தைகளை உபதேசித்தேன், அவள் கேட்கவில்லை. ந தத் பஷ்யாம்யஹம் ரக்ஷோ யதஸ்ய பயமாவஹேத் நிர்விருதா பவ நாஸ்த்யேதத் கேனாப்யேவம் உதாஹிருதம். சீதையே, ராமருக்கு ஆபத்தை விளைவிப்பவன்னு ஒருத்தனை கூட நான் பார்க்கல இது வரைக்கும். ராமருக்கு ஆபத்தை எவனொருவன் விளைவிப்பானோ அப்படிப்பட்ட அரக்கனை நான் பார்க்கவில்லை. இது ஒண்ணுமில்லை, இது எவனோ ஒருவனாலே கூவப்பட்டிருக்கிறது. கவலையில மனதை செலுத்தாமல் நீர் தைரியமாக இரும், இது பொய் என்று லக்ஷ்மணன் கூறினான். விகர்ஹிதம் ச நீச்சம் ச கதமார்யோபிதாஸ்யதி திராஹீதி வச்சனம் சீதே யஸ்திராயே த்ரிதசானபி. சீதையே, நீ ஒன்னு யோசிச்சு பாரு. தேவர்களை கூட யார் ஒருவர் காக்கிறாரோ அந்த தேவர்களை கூட காக்கக்கூடியவர் ராமர். இப்ப இந்த ஸ்ரீ ராமபிரான் தேவர்களையும் காக்கக்கூடிய அந்த ராமபிரானுக்கு ஒரு ஆபத்து, அந்த ஆபத்திலிருந்து அவர் திராகின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். திராகின்னா காப்பாத்துன்னு அர்த்தம், என்னை காப்பாயின்னு அர்த்தம். அது எப்படிப்பட்ட வார்த்தையா? விகர்ஹிதம் ச நீச்சம் ச, அது ஒரு வீரனுக்கு பழி கொடுக்கக்கூடிய வார்த்தை. ஒரு வீரனா இருக்கக்கூடியவன் என்னை நீ காப்பாத்துன்னு கத்தினா அது அவனுக்கு பழி. அது மட்டும் இல்ல, நீச்சம், ரொம்ப தாழ்மையான வார்த்தை, அற்பமா இருக்கக்கூடிய வார்த்தை. இப்படி தாழ்ந்ததுமாக பழிக்கத்தக்கதுமான ஒரு வார்த்தையை ஆரியன் ராமர் எப்படி சொல்லுவார்? ராமர் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார்னு நீ எப்படி நினைக்கலாம்? அது தவறு இல்லையா சீதை? அப்படி நினைக்க வேண்டாம்னு சொல்கிறார். கிந்நிமித்தம் து கேனாபி பிராதுராலம்பியமேஸ்வரம் ராட்சசேனேரிதம் வாக்கியம் லக்ஷ்மணத்ராஹி மாமிதி. ஏதோ ஒரு ராட்சசன் தான், என்ன உத்தேசியமோ தெரியல, என்ன காரணமோ தெரியல, எனது தமையனார் ராமனின் குரலை எடுத்துக்கொண்டு எவனோ ஒரு ராட்சசன் தான் என்னை நீ காப்பாத்துன்னு சொல்லி இருக்கிறான், இது எனக்கு தெரிகிறது. ந பவத்யா வியதா காரியா குணாரி ஜனசேவிதா. சீதா, நீ எப்படிப்பட்டவள்? ரொம்ப உயர்ந்தவள். குணாரி ஜனசேவிதா வியதா, ஏதோ சாதாரண பெண் பிள்ளைகள், சாமான்யமான பெண் பிள்ளைகள், அவர்கள் பண்ணக்கூடிய ஒரு பயத்தை நீ பண்ணக்கூடாது. நீ பெரிய தேவி, பெரிய மகாராணி, சக்கரவர்த்தி. அப்படி இருக்கக்கூடிய நீ சாதாரண பெண் பிள்ளைகள் பண்ணக்கூடிய ஒரு மனக்கலவரத்தை நீ உன் மனதிலே செய்யக்கூடாது. அலம்பைக்லவ்யம் ஆலம்பிய ஸ்வஸ்தாபவ நிருத்சுகா நசோஸ்தி த்ரிஷு லோகேஷு புமான்யோ ராகவம் ரணே ஜாதோ வா ஜாயமானோ வா சயுகே யஃப் பராஜயேத். அதனால உன்னுடைய மனக்கவலை போதும், இதற்கு மேல நீ மனக்கவலை பட வேண்டாம். நீ என்ன பண்ணு, மனச்சஞ்சலமின்றி மன நிம்மதி பெற்றவளாக இரு. இதெல்லாம் ஒரு மாயை, இதுல நீ அஞ்சாதே. இந்த உலகங்களிலும் ராகவனை யுத்தத்திலே ஜெயிக்கக்கூடியவன் இதுவரை பிறந்ததில்லை, இதற்கு மேல் பிறக்கப் போவதும் இல்லை அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறான். இப்ப ராகவனை ஜெயிக்கக்கூடிய ஒரு புமானானவன் இதுவரை ந ஜாத்தகா, பிறந்ததும் இல்லை, ந ஜாயமானஹா, இதற்கு மேல் பிறக்கப் போவதும் இல்லை. எங்க 3 உலகங்களிலும், ஏதோ மனுஷ லோகத்துல நினைக்காத, தேவலோகத்திலையும் சரி பாதாள லோகத்திலையும் சரி, எங்குமே ராமனை வெல்லக்கூடிய ஒருவன் இல்லை. ந ஜெய்யோ ராகவோ யுத்தே தேவை சக்கர புரோகமைஹி
இந்திரனோ சந்திரனோ தேவர்களோ இவர்கள் வந்தா கூட ராமனை தோற்கடிக்க முடியாது, ராமனை ஜெயிக்க முடியாது. ஏவ முக்தா து வைதேகி ஏவ முக்தா து வைதேகி பரிமோகித சேதனா உவாச்சாஸ்ரூனி முஞ்சந்தி தாருணம் மாமிதம் வசஹா. ஆக இவ்வளவு நான் சொன்னேன் ராமா லக்ஷ்மணன்ட்ட. லக்ஷ்மணன் சொல்கிறான், ராமா சீதையிடம் இவ்வளவு நான் சொன்னேன், நீ கூவுகிறது இதுதான், நீ நினைத்தது நடக்காது, ராமனை வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை, நீ அழாதேன்னு நான் உபதேசித்தேன் சீதையிடம். ஆனா சீதை முற்றிலும் உள்ளம் கலங்கி கண்ணீரை பெருக விட்டு கொண்டு என்னை பார்த்து எவ்வளவு கஷ்டமான வார்த்தையை பேசினா தெரியுமா உனக்கு? பாவோமை தவாத்யர்த்தம் பாபோ பாவோ நிவேஷிதா வினஷ்டே பிராதரி பிராப்தும் நச்சத்வம் மாம் அவாப்ஸ்யசி. சீதை சொன்னாள், என்னிடத்துல உனக்கு மிகுந்த ஆசை, என்னை அடைவதற்கு தீத்தொழில், அந்த ஒரு தீமை மிகுந்த தொழிலை செய்வதற்கு நீ மனச செலுத்திட்ட லக்ஷ்மணா. உன்னுடைய தமையன் மாண்டானாகிலும் நீ என்னை அடைய மாட்டாய். சங்கேதாத் பரதேன துவம் ராமம் சமனுகச்சசி க்ரோஷந்தம் ஹி யதாத்யர்த்தம் நைனம் அப்யவபத்யசே. லக்ஷ்மணன் சொல்லுகிறான், பரதனோடு நீ கூட்டு செய்துட்ட, சூழ்ச்சி செய்துட்ட, பரதனோடு சூழ்ச்சி செய்து கொண்டுதான் நீ ராமனை பின்தொடர்ந்து வந்திருக்கிறாய். எந்த சமயம் கிடைக்கும், எப்ப ராமனை கொன்றுவிட்டு நாம் சீதையை அடையலாம்னு நீ அதற்காகத்தான் ராமன் பின்னாக வந்தாய். ரிபுஃப் பிரச்சன்னசாரித்வம் மதர்த்தம் அனுகச்சசி ராகவஸ்யந்தரம் பிரேப்சுர் ததைனம் நாபிபத்யசே. நீ நல்லவன்னு நடிக்கக்கூடிய சத்ரு, ராமர் முடிவை எதிர்பார்ப்பவனாக நீ சீதையை உத்தேசித்துதான் நீ இங்கு வந்திருக்கிறாய். அப்படி இருப்பதினால்தான் நீ ராமர் கூட்ட உடனே நீ போல, இல்லன்னா நீ பேர்ப்பியே, ராமர் சாகட்டும்னு விட்டுண்டு ஏன் இப்படி இருக்கணும்? ஏவ முக்தோஹி வைதேஹ்யா சம்ரப்தோ ரக்தலோச்சனஹா குரோதாத் பிரஸ்புரமானோஷ்டஹா ஆசிரமாதஸ்மி நிர்கதஹா. அவள் இவ்வளவு கடுமையான வார்த்தையை பேசின பிறகுதான் எனக்கு கோபம் வந்துடுத்து, என் கண்ணெல்லாம் செவந்து போயிடுத்து, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த வார்த்தையை கேட்டுட்டு என் மனது கலங்காம இருக்கும்னு அது நடக்குமா? ஆக இந்த வார்த்தையை கேட்டு கலங்கினவனாக கண்ணெல்லாம் கலங்கி போய் கண்ணெல்லாம் செவந்து போய் உதடெல்லாம் துடிக்க துடிக்க நான் அந்த ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று ஏவம் ப்ருவாணம் சௌமித்ரிம் ராம சந்தாப மோகிதா அப்ரவீத் துஷ்கிருதம் சௌமிய தாம் விநாயத்வமாகதா ஜானன்னபி சமர்த்தம் மாம் ரக்ஷசாம் வினிவாரணே அனேன குரோத வாக்கியேன மைதில்யா நிஸ்ருதோ பவான். இப்படி லக்ஷ்மணன் சொல்லிக் கொண்டிருக்கையே ராமன் என்ன பண்ணிட்டான்னா, அப்ரவீத் துஷ்கிருதம் சௌமிய தாம் விநாயத்வம் ஆகதா. லக்ஷ்மணனே, நீ என்ன பண்ண? அவளை விட்டு விட்டு வந்த. உனக்கு தெரியும்ல, ஜானன்னபி சமர்த்தம்மா, அவளுக்கு தெரியல, ஏதோ கோவத்துல ஒரு பெண் பேசுறா, சீதை ஏதோ கோவத்துல பேசினாலாம், அதை கேட்டுட்டு நீ சீதையை விட்டு விட்டு வந்துட்டியான். இது எப்படி பொருந்தும்? உனக்கு தெரியும்ல என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு. உனக்கு அந்த உண்மை தெரிந்திருந்தும் நீயே சீதை ஏதோ ஒரு கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு அதை சாக்கா வைத்து கொண்டு கிளம்பி வந்தாய் அப்படின்னு ராமர் கேட்கிறார். நஹிதே பரிதுஷ்யாமி த்யக்த்வா யதசி மைதிலீம் குருத்தா யாஃப் பருஷம் ஸ்ருத்வா ஸ்திரியாஸ்சத்வம் இஹாகதஹ. நீ இப்படி பண்ணியே, இதனால நான் மனம் மகிழவில்லை, உன்னை நான் மெச்ச போவதில்லை, நீ சரியாதான் வந்திருக்க, இந்த வார்த்தை சீதை சொல்லியிருந்தா நீ வந்திருக்கணும், இப்படிலாம் நான் உன்னை புகழ போவதில்லை, நீ சீதையை விட்டு விட்டு வந்துட்டீங்க. அவள் ஒரு பெண், முதல்ல ஒரு பெண் பிள்ளை, சின்ன பொண்ணு, அவள் என்ன பேசுறதுன்னு அவளுக்கு தெரியாது, ஏதோ ஒரு போக்குல அவள் பேசிட்டா. அதற்கு மேல கோபத்துல வேற இருக்கா அவள் கோபத்துல இருக்கா, மனக்கவலையில இருக்கா. ஒரு பெண் சாதாரணமாவே எப்படி வேணா பேசலாம், அதற்கு மேல கோபத்துல இருக்கக்கூடிய பெண்
மனக்கவலையில இருக்கக்கூடிய பெண் என்ன வேணா பேசலாம், அதற்கு ஒரு நியதியே இல்லை. அதற்கெல்லாம் நீ ஒரு அர்த்தம் கல்பித்து கொண்டு நீ இங்க வருவாயாகில் அது தவறு. சர்வதா ஸ்வபனீதம் தே சீதாயா யத் பிரச்சோதிதः குரோதஸ்ய வசமாபன்னோ நாகரோ சாசனம் மம. அப்ப இது முற்றிலும் தவறு, நீ செய்தது முற்றிலும் தவறு, என்னுடைய ஆணையை நீ ஏற்கவில்லை. ஏதோ சீதை சொன்னால் அப்படிங்கிறதுக்காக நீ கோப வசப்பட்டாய். சீதை சொன்ன வார்த்தையிலே நீ கோப வசப்பட்டாயே ஒழிய ராமன் என்ன சொல்லியிருக்கான், ஒருவேளை நான் இல்லாத பொழுது ராட்சசர்கள் சீதையை அபகரித்து கொண்டு போய்விட்டால் என்ன பண்றது, இதெல்லாம் நீ யோசிச்சு பாத்தியா? இப்போ ஒரு க்ஷத்ரியன்னு இருக்கக்கூடியவன், ஒரு ராஜான்னு இருக்கக்கூடியவன், அவன் இந்த மாதிரி கோப வசப்பட்டு ஒருத்தர் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டுண்டு ஒரு காரியம் பண்ணுவாளா? இது நீ செய்தது சுத்தமாக தவறு. இப்போ ஒரு அரசங்கிறவன் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். யார் என்ன பேசினாலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு பேசிட்டாங்கிறதுக்காக ஒரு காரியத்தை செய்தால் அதனுடைய பலன் என்னாய் விளையும்னு அவன் யோசிக்காம செய்யக்கூடாது. இப்போ ஒரு காரியம் செய்யும் பொழுது அவன் யோசித்து மந்திரிமார்களுடன் ஆலோசித்து செய்யக்கூடிய குலத்திலே பிறந்த ஒருவன் ஏதோ கோபத்துல ஒருத்தி அவள் மனம் கலங்கி புலம்புறாங்கிறதுக்காக நீயும் கோபப்பட்டு இங்க வந்தா இது எப்படி சரி வரும்? இது சரியில்லை. அசௌஹி ராட்சசேதே ஷரேனாபிஹதோ மயா மிருகரூபேன ஏனாஹம் ஆசிரமாத் அபவாஹிதா. இப்ப இங்க இந்த ராட்சசனானவன் இங்க பார், என்ன தங்க மானூறு கொண்டு என்னை இங்க கடத்திட்டு வந்தானே ஒரு ராட்சசன், அவன் இங்கு என்னுடைய அம்பாலே அடிபட்டு இறந்து கிடக்கிறான் பார் அப்படின்னு காட்டுகிறார். விகிருஷ்ய சாபம் பரிதாய சாயகம் சலீலபானேன ச தாடிதோ மயா மார்கீம் தனும் தியஜ்யது விக்லவஸ்வரோ பபூவ கேயூரதரஸ்ஸ ராட்சசஹா. நான் என்ன பண்ணேன், இவனை துரத்திட்டு வந்தேன். விகிருஷ்ய சாபம் வில்லை எடுத்தேன், பரிதாய சாயகம் அம்பை ஏத்தினேன், சலீல பானேன ச தாடிதோ மயா நான் ஒன்னும் பிரம்மாஸ்திரத்தை விடல இவன் மேல, லீலையா ஒரு அம்பு விட்டேன். சலீல பானம், ஏதோ விளையாட்டுக்கு அம்பு விடுற மாதிரி சின்ன குழந்தைகள்லாம் நானும் லீலையா ஒரு பானம் விட்டேன். அப்படி விட்டதுக்கே இவன் என்ன பண்ணிட்டான்னா மானுருவை விட்டு விட்டு கூப்பீடு போட்டு கத்தி ஒரு ராட்சசனாக இவன் மாறிவிட்டான். ஷராஹதே நைவ ததார்த்தயாகிரா ஸ்வரம் மமாலம்பிய சுதூர சஸ்ரவம் உதாகிருதம் தத்வசனம் சுதாருணம் துவமாகதோ ஏன விஹாய மைதிலீம். அவனை நான் அம்பாலே அடித்தேன், அவன் தான் இந்த மாதிரி கத்தினான். என்னுடைய ஸ்வரத்தை அவலம்பித்து ரொம்ப பெரிய கூக்குரலிலே இவன் கத்தினான். அதை கேட்டுத்தான் நீ மைதிலியை விட்டுவிட்டு சீதையை விட்டு வந்திருக்கிறாய். இப்ப கடைசியில என்ன ஆயிடுத்து பாரு, சீதை இல்ல ஆசிரமத்துல. அப்ப என்ன நடக்கிறதுங்கிறத நீ பார்க்காம வந்து விட்டாயின்னு லக்ஷ்மணனை ராமரானவர் ஏசுகிறார். அவருடைய சீதை இல்லாத துக்கத்தினாலே ராமர் லக்ஷ்மணரிடம் இவ்வாறெல்லாம் பேசுகிறார். இதோட 59ஆம் சர்க்கம் முடிவடைந்தது. அடுத்தது 60ஆம் சர்க்கம். இதுலயும் பார்க்கலாம் 59ஆம் சர்க்கத்திலே 2 ஸ்லோகம் வேற சந்தஸிலே வேற ஒரு யாப்பிலே இருக்கிறது. 26, 27 ரெண்டுமே. மீதி எல்லாம் அனுஷ்டுப்ல இருந்தாலும் இந்த 26, 27ங்கிற இந்த 2 ஸ்லோகங்கள், ஒரு ஸ்லோகமும் இருக்கலாம், 2 ஸ்லோகமும் இருக்கலாம், பல ஸ்லோகமும் இருக்கலாம்னு. அதுல இதுல 2 ஸ்லோகம், கடைசி 2 ஸ்லோகம் மட்டும் வேற ஒரு விருத்தத்திலே வேற ஒரு யாப்பிலே அமைந்திருக்கிறது, பார்க்கலாம். அடுத்து 60ஆம் சர்க்கம். ஆரண்ய காண்டம் 60ஆம் சர்க்கம் முதல் ஸ்லோகம். பிருஷமாவ்ரஜ்யமானஸ்ய தஸ்யாதோ வாமலோச்சனம் பிராஸ்புரச்சாஸ்கலத்ராமோ வேபதுஷ்சாப்யஜாயத. இப்ப திருப்பி வந்து கொண்ட அந்த ராமனுக்கு இடது கண்ணில் ஒரு துடிதுடிப்பும் ஏற்பட்டு அந்த ராமர் ஒரு தடுமாற்றம் அடைந்து வேபதுஹு அஜாயத. வேபதுஹுன நடுக்கம், உடல் நடுக்கம், உடல் எல்லாம் அப்படியே நடுங்கும், உடல்லாம் நடுங்கிறதுன்னு சொல்லுவாள்ல,
ஒரு பெரிய பயமோ ஒரு பெரிய அதிர்ச்சியோ ஏற்பட்டால் நமக்கு உடம்பிலே ஒரு நடுக்கம் வரும். அந்த நடுக்கமானது ராமருக்கு வந்தது. உபாலக்ஷ்ய நிமித்தானி சோஷுபானி முகுர்முகு அபிக்ஷேமம் து சீதாயாஹா இதிவை வியாஜஹாரச்ச. அந்த சமயத்திலே சகுனங்களையும் பார்க்கிறார். எல்லாமே அசுபங்கள், எல்லா அசுபங்களை காட்டக்கூடிய சகுனங்களாக இருந்தது. அதை பார்த்துவிட்டு சீதை இங்க இல்ல, சீதைக்கு தீங்கு இல்லாம இருக்கணுமே, சீதைக்கு எதுவும் ஆகக்கூடாதே, அவளுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாதேன்னு நினைத்து கொண்டு பலமுறை அதையே வாய்விட்டு கதறினாரா ராமர். சீதைக்கு என்ன தீங்கு ஏற்படுமோன்னு பலமுறை வாய்விட்டு கதறினார் ராமர். துவரமானோ ஜகாமாத சீதா தர்ஷன லாலசா சூன்யமாவசதம் திருஷ்டுவா பபுவோத்விக்னமானசா. அங்கேருந்து ஓடி வந்த தங்கமான எடுத்துக்கொண்டு சீதைக்கு கொடுக்கணும்னு ஓடி வந்த அந்த ராமர் வழியிலே அவ்வளவு அசுப நிமித்தங்களை பார்த்து மனம் கலங்கிட்டார். சீதையை பார்க்க வேண்டும்னு ஓடி வந்தவர் வந்து பார்த்தா ஆசிரமத்துல யாரும் இல்லை. அதை பார்த்து விட்டு உடைந்த மனதுடையவராக ஆனார். மனம் நொந்து பெடுத்து, மனம் உடைஞ்சு பெடுத்து ராமனுக்கு. அப்படி இருந்து கொண்டு என்ன ஆயிடுச்சுன்னா துவரமானஹா ஜகாம, ரொம்ப அவசரமா இங்க அங்க அங்க இங்கன்னு சுத்தின்ண்டே இருக்கார். ஆசிரமத்துல சீதை இருப்பாளான்னு பார்த்துண்டு உத்பிரமன்னிவ வேகேன விக்ஷிபன் ரகுநந்தனஹா தத்ர தத்ரோ ஜடஸ்தம் ஸ்தானம் அபிவீக்ஷ்ய சமந்ததஹா ததர்ஷ பர்ணசாலாம் ச ரஹிதாம் சீதையா ததா ஸ்ரீயா விரஹிதாம் துஸ்தாம் ஹேமந்தே பத்மினிமிவ. மனம் சிதறி போய் அந்த ஸ்ரீராமன் என்ன பண்ணான்னு தன்னுடைய ஆத்திரத்தினாலே இங்கும் அங்கும் பர்ணசாலையை எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கிறான். இங்க அங்க பர்ணசாலைக்கு பின்னாடி முன்னாடி அதை சுத்தி இருக்கிற இடம் அப்படின்னு எல்லா இடத்தையும் தேடி பார்த்து சீதை இல்லாததை உணர்ந்து பனிகாலத்திலே ஒரு தாமரை ஓடையிலே தாமரை பூ முழுக்க மலர்ந்திருக்கும் பொழுது பனி படர்ந்து அந்த தாமரை பூவெல்லாம் உதிர்ந்து வாடி போனால் அந்த ஓடை எப்படி அழகு இழந்து இருக்குமோ அந்த மாதிரி சீதை இல்லாமல் ஆசிரமம் அழகிழந்து இருப்பதை கண்டான். ருதந்தமிவ விருக்ஷைஷ்ச ம்லான புஷ்ப மிருகத்விஜம் விப்ரகி ஸ்ரீயா விஹீனம் வித்வஸ்தம் சந்தியக்த வனதேவதம் விப்ரகீர்ணாஜினகுஷம் விப்ரவித்த பிரிசீகட்டம் திருஷ்டுவா சூன்யம் நிஜஸ்தானம் விலலாப சுதுக்கிதா அப்படின்னார் வால்மீகி. தன்னுடைய இருப்பிடம் ஆசிரமத்தை சூன்யமாக பார்த்தான். சூன்யம்னா ஒண்ணும் இல்ல, சீதை இல்லை. அது எப்படி இருக்கு? விருக்ஷைஹி ருதந்தம் இவ, தன்னுடைய இருப்பிடம் மரங்களோடு சேர்ந்து அழுது கொண்டிருப்பது மாதிரி பார்த்தானா. என்ன, மரங்கள்ல இருக்கிற புஷ்பங்கள்லாம் வாட்டமுத்து இருந்தது. அங்க இருக்கக்கூடிய மான்கள் முகத்துல எல்லாம் ஒரு மகிழ்ச்சியே இல்ல, ரொம்ப வாடி போய் இருந்தது. பறவைகள்லாம் சத்தம் இல்லாமல் ஒளி குன்றி இருந்தது. அலங்கோலமாக இருந்தது அந்த இடமே. அங்க இருக்கக்கூடிய வன தேவதைகள்லாம் ஓடி போயிட்டா, அங்க வன தேவதைகள்னு யாருமே இல்லை. அங்கங்க மான் தோள்கள் தர்பைகள் தான் சிறதறி கிடக்கிறது. தர்பத்தினாலே செய்யப்பட்ட ஆசனங்கள்லாம் தாறுமாறாக கிடக்கிறது. இதை எல்லாத்தையும் கவனிக்கிறான் ராமன். எல்லாவற்றையும் கவனித்து மனவேதனையோடு பின்வருமாறு புலம்ப தொடங்குகிறார் ராமர். ராமருக்கு ரொம்ப மனவேதனை. ஒரு இப்படி எவ்வளவு அகாத சித்தனாக எவ்வளவு கம்பீரமாக ராமன் இருப்பானோ அவ்வளவு மொத்தமா உடைந்து போனது. இப்போ ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல ஜலம் வச்சிருக்கோம், அதுல அவ்வளவு ஆழம் கிடையாது. அது உடைஞ்சதுன்னா அதனால ஏற்படக்கூடிய நஷ்டம் கொஞ்சம்தான். அதே ஒரு கடலே உடைந்து போச்சுன்னா அதை யாராவது தடுக்க முடியுமோ? அந்த மாதிரி கடல் போல கம்பீரமாக இருக்கக்கூடிய ராமன் உடைந்து போனான். அவன் புலம்புவதை யாராலும் தடுக்க முடியவில்லை. அவ்வளவு துக்கம், அவ்வளவு கஷ்டம் ராமனுக்கு. ஹிருதாமிருதாவா நஷ்டாவா பக்ஷிதாவா பவிஷ்யதி நிலீனாப்ய அதவா பீருர் அதவா வனமாஸ்ரிதா. என்னாச்சு தெரியலையே, அவள் இறந்து போய்விட்டாளா? மிருதா, யாராவது அவளை தூக்கிண்டு போயிட்டாளா? இல்ல வழி தெரியாமல் எங்கேயாவது போயிட்டாளா? இல்ல யாராவது அரக்கர்கள் பக்ஷித்தார்களா, அவளை உண்டு விட்டார்களா? தெரியலையே. இல்ல எங்கேயாவது போய் சிறையில் வைக்கப்பட்டாளா?
இல்ல வனத்திலதான் இருக்கிறாளா எங்கன்னு தெரியலையே. கதா விசேதும் புஷ்பாணி பலான்யபி வா புனஹா அதவா பத்மினிம் யாத்தா ஜலார்த்தம் வா நதீம் கதா. ஒருவேளை புஷ்பங்கள் பழங்கள் இவைகளை பறிப்பதற்காக எங்கேயாவது போயிருக்காளோ என்னவோ, இல்ல தாமரை ஓடையில போய் விளையாடுறாளா, இல்ல ஜலம் கொண்டு வரத்துக்காக கோதாவரி நதிக்கு சென்று இருக்கிறாளா தெரியலையே. எத்னான் யத்னான் மிருகயாமானஸ்து நாசசாத வனே பிரியாம் சோக சன்ரக்தேக்ஷணா சோகாத் உன்மத்தைவ லக்ஷ்யதேங்கிற. உடனே எத்தனாத்து ரொம்ப எத்தனைப்பட்ட அவ எங்கெங்கெல்லாம் பூ பறிக்க போவாளோ, எங்கெங்கெல்லாம் தீர்த்தம் எடுக்க போவாளோ, எங்கெங்கெல்லாம் விளையாட போவாளோ, எல்லா இடத்துலயும் காட்டுல எல்லா இடத்துலயும் தேடினார் ராமர் தன்னுடைய காதலியை. ஆனால் ஆசசாத கண்டார் இல்லை, காணவில்லை. அதனால என்ன ஆயிடுத்து, சோகாத்து மனவேதனை வந்தது ராமனுக்கு. மனவேதனை எவ்வளவு தூரம் வந்ததுன்னா உன்மத்தைவ லக்ஷ்யத்தே, உன்மத்தன் வெறி பிடித்தவன் போல பித்து பிடித்தவன் போல ஆனான் ராமன். துயரத்தினாலே சிவந்த கண்களை உடையவராக உன்மத்த இவ லட்சியத்தேங்கிறார் வால்மீகி. வால்மீகி பார்த்துட்டு இருக்கார் ராமச்சரித்திரத்தை மனசால எழுதுறார். எழுதரிச்சே அவர் என்ன வார்த்தை எழுதுறார், உன்மத்த இவ லட்சியத்தே, பித்து பிடித்தவன் போல பைத்தியம் போல ஆயிட்டான் ராமன் என்று வால்மீகி எழுதினார் இந்த இடத்துல. இப்ப சீதையை விட்டு ராமன் ஒரு உன்மத்தனாக பித்து பிடித்தவன் போல வெறி பிடித்தவன் போல கண்கள் எல்லாம் சிவந்து காட்டு முழுக்க அவள் எங்கெங்கெல்லாம் இருப்பாளோ எல்லா இடத்தையும் தேடியும் அவனுக்கு சீதை கிடைக்கவில்லை. அதனாலே இப்படி பித்து பிடித்தவன் போல ராமன் ஆனான். விருக்ஷாத் விருக்ஷம் பிரதாவன் சஹா கிரேஷாத்ரிம் நதான் நதீம் பபூவ விலபன் ராமஹா சோக பங்கார்ணவாப்ளுதா. அப்படியும் விடல ராமர், அந்த சோக சாகரத்துல மூழ்கி புலம்பிக் கொண்டே ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரம் பார்க்கிறார். மரத்து பின்னாடி ஒழிச்சுட்டு இருக்காளான்னு ஒரு மரம் விடாம எல்லா மரத்தையும் பார்க்கிறார் ராமர். ஒரு மரத்துல இருந்து மற்றொரு மரம், அங்க நிறைய மலைகள்லாம் இருக்கும். ஒரு மலையை பார்த்துட்டு அதோட முடிவடையல, இந்த மலையில இருக்காளா அந்த மலையில விளையாட போயிருக்கான்னு மலையிலேருந்து மலை, நதியிலேருந்து நதி, எல்லாவற்றையும் பார்த்துட்டார். நதியிலேருந்து நதிக்கு போறார், மலையிலேருந்து மலைக்கு போறார், மரத்துல இருந்து மரத்துக்கு போறார். முழுக்க காடையே சல்லடை போட்டு தேடிட்டார் ராமர். இப்படி ஆயிட்டார். சீதை இருக்காளான்னு வெறும்னா அவர் வாயிலேருந்து வர வார்த்தை இதுதான், சீதை சீதைன்னு. மரத்துக்கு மரம், நதிக்கு நதி, மலைக்கு மலைன்னு தேடி அலைந்து தெரிவிக்கிறவராக ராமர் ஆனார் என்று வால்மீகி சொன்னார் இந்த 60ஆம் சர்க்கத்திலே. மேல் 11 ஸ்லோகங்கள் ஆகியிருக்கிறது. இதற்கு மேல் 12ஆம் ஸ்லோகம் தொடங்கி நாம் அடுத்த காலக்ஷேபத்திலே பார்ப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜிஎஃப் திருவடிகளே சரணம். பாக்கியம் சுவாமி, தன்யோஸ்மி. அற்புதமா இருந்தது சுவாமி. அடியேன் சுவாமி, தன்யோஸ்மி.